Assalamu alaikum and hello viewers. இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போறோம். மலபார் ஸ்பெஷலான ஸ்வீட் சட்டி பத்திரி ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பெரும்பாலுமே ரம்ஜான் பக்ரீத் அந்த டைம்ல அப்புறம் நோன்பு டைம்லலாம் செய்வாங்க. இது ரொம்பவே சூப்பர் டேஸ்டியா இருக்கும். இது செய்யிறதுக்கு வந்து ஒரு 2-3 process இருக்கு. அது வந்து என்னென்ன அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பத்திரி ரெடி பண்ணிரலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் வச்சிட்டு 1/2 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஜாஸ்தியா உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இத நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்ல ஒரு பூரி மாவு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இத நல்லா ஷேப் பண்ணிட்டு மாவு காயாம இருக்குிறதுக்காக நான் ஒரு துணி போட்டு 1/2 மணி நேரத்துக்கு நான் ஊற வெச்சுக்கிறேன். இப்போ பாருங்க மாவு நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்போ பிசைஞ்சு வச்சிருக்க மாவு வந்து நல்லா நீல வாக்குல நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி பண்றோம்னு பாத்தீங்கன்னா எல்லா உருண்டைகளுமே கரெக்ட்டான ஒரே அளவுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்றோம். இப்போ கரெக்ட்டா நீல வாக்குல பண்ணியாச்சு. இப்போ ஒரு கத்தி வச்சிட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொதுவா சட்டி பத்திரிக்கு வந்துட்டு 8 உருண்டைகள் இல்லாட்டி 10 உருண்டை வச்சு தான் செய்வாங்க. நான் இன்னைக்கு வந்து 8 உருண்டை வச்சு செய்றேன். இப்போ பத்திரி தேய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிரலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பீஸ்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் ரவுண்ட் ஷேப்ல விரிசல் இல்லாம உருண்டை பிடிச்சுக்கிறேன். இப்போ லைட்டா பொடி மாவு தூவி நம்ம நார்மலா எப்பவுமே பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரவுண்டா தேய்ப்போம்ல அந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து சைஸ் வந்து பெரிய சைஸா வேணும்னா நீங்க பெரிய சைஸா தேய்ச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் பெரிய பத்திரியா செய்யறனால நான் பெருசா தேய்ச்சிருக்கேன். இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா உருண்டைகளுமே நம்ம தேய்ச்சு வெச்சுக்கலாம். பாருங்க நான் எல்லாமே தேய்ச்சு எடுத்துட்டேன். சட்டி பத்திரி செய்யிறதுக்கு இந்த ஸ்டெப் வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சிருக்க பத்திரியில இருந்து நான் ஒரு பீஸ் வந்து எடுத்து வெச்சுக்கிறேன். எடுத்துட்டு இதுக்கு மேல எல்லா இடத்துலயுமே ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி ஆயில் வந்து நான் பிரஷ் பண்ணி விட்டுக்க போறேன். ஏன் பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பத்திரியை விட நமக்கு ரொம்ப நைஸான பத்திரி ரெடி பண்ணனும். அதுக்கான process தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். எல்லா இடத்துலயுமே இப்ப ஆயில் தேய்ச்சாச்சு. இதுக்கு மேல வந்துட்டு நம்ம மைதா மாவு வந்து டஸ்ட் பண்ண போறோம். அதுக்காக வந்து நான் டீ வடிகட்டி எடுத்துர்க்கேன். இதுல வந்து 1 டீஸ்பூன் மைதா மாவு நான் சேர்த்து எல்லா இடத்துலயுமே படுற மாதிரி லைட்டா தூவி விட்டுக்கோங்க. மாவு வந்து எல்லா இடத்துலயுமே ஈவனா பரவணும். அப்படி ஒரு இடத்துல பட்டு ஒரு இடத்துல மாவு படாம இருந்துச்சுனா நம்ம இத லைட்டா சூடு பண்ணி லேசான தோல் கிடைக்கிறதுக்காக நம்ம பிரிச்சு எடுக்கும்போது எல்லாமே பிஞ்சிட்டு வந்துரும். சோ அதனால எல்லா இடத்துலயுமே மாவு ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேல நான் மறுபடியும் 2வது பத்திரி வந்து நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு முந்தின processல நம்ம பண்ணன மாதிரி எல்லா இடத்திலும் ஈவனா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மைதா மாவு அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே நான் படுற மாதிரி தூவி விட்டுக்கிறேன். இதே மாதிரி நான் 2 செட் பண்ணேன். ஒரு செட்டுக்கு வந்து 4 பீஸ் வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வெச்சுக்கிட்டேன். இப்போ 2 செட்டுமே நான் ரெடி பண்ணி வெச்சிட்டேன். இப்போ ஒரு செட் வெச்சிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா மைதா மாவு தூவி விட்டுட்டு இது மறுபடியும் நம்ம தேய்ச்சிக்க போறோம். நீங்க எந்த பாத்திரத்துல செய்றீங்களோ அந்த பாத்திரத்துக்கு அளவான ரவுண்ட் ஷேப்ல வந்து நீங்க தேய்ச்சுக்கோங்க. இப்போ நான் கரெக்ட்டான அளவுல தேய்ச்சிருக்கேனா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நான் செய்ய போற பாத்திரத்தோட மூடியை வந்து இது மேல அளந்து வெச்சு பார்த்துக்கிட்டேன். கரெக்ட்டா மாவு வந்து அந்த மூடிக்குள்ள தான் இருக்கு. நீங்களும் இதே மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 செட் மாவையுமே தேய்ச்சி வெச்சுக்கோங்க. இப்போ இத வந்து சூடு பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம தேய்ச்சி வச்சிருக்க அந்த பத்திரி வந்து இதுல சேர்த்துக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பத்திரி வந்து வேக கூடாது. லைட்டா நம்ம சூடு காட்டி தான் எடுக்க போறோம். 2 சைடுமே லைட்டா வெந்திருச்சுனா அப்புறம் பத்திரி வந்து கரெக்ட்டா வராது. சோ அதனால நீங்க லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு 2 சைடும் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்ட்டா சூடு ஆயிருச்சுன்னு பார்க்கிறதுக்கு அந்த ஓரத்துல எல்லாம் லைட்டா விட்டு வரும். அப்ப வந்து நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. நான் 2 செட் பத்திரியுமே சூடு பண்ணி வெச்சுக்கிட்டேன். இப்போ வந்து சூடா இருக்கும்போதே பத்திரி வந்து பிரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க அழகா பிரிஞ்சு வரும். மெதுவா எடுக்கணும். ரொம்ப இழுத்து எடுத்தீங்கன்னா சீக்கிரமா பிஞ்சிரும். பாருங்க நமக்கு சூப்பரான லேசான பத்திரி அழகா கிடைச்சிருக்குது.
நம்ம எல்லா இடத்துலையுமே ஈவனாக ஆயிலும் அந்த மைதா மாவும் தேய்ச்சி விட்டுருந்தோன்னா கரெக்டாக இந்த மாதிரி பிஞ்சு போகாமல் அழகான பத்திரி வந்து கிடைக்கும். பாருங்கள், என்னோடய கை வந்து உங்களுக்கு வெளியே தெரியும். அந்த அளவுக்கு மெலிசான பத்திரி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா பத்திரியுமே நான் பிரித்து எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த பத்திரி எல்லாமே ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க, காஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ வந்து நம்ம முட்டை மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். கேரளாவில் வந்து இது பேர் சீருன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நான் 8 முட்டை எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிற அளவு பத்திரிக்கு வந்து 8 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 1.5 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நான் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். 4-5 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு பேன் வச்சுட்டு 2 டீஸ்பூனுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கிறேன். இப்போது 1/4 கப் அளவுக்கு நான் முந்திரி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அதே கப்பில் 1/4 கப் அளவில் நான் திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், திராட்சை, முந்திரி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அடுப்புலேருந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை மிக்ஸை வந்து நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி, திராட்சை, வெங்காயத்தை நான் அதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா முட்டை வந்து வெந்துடும். அதனால் இது வந்து லைட்டாக சூடாகிறதுக்காக லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ லைட்டாக முட்டை சூடாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் 2 டீஸ்பூனுக்கு கருஞ்சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா முட்டை மிக்ஸ் நல்லா சூடாகிட்டே இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போது சட்டி பத்திரி எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து 1.5 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்து எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பத்திரி ரெடியாக இருக்குது. அப்புறம் முட்டை மிக்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு பீஸ் வந்து பத்திரியை நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டை மிக்ஸை வந்து 2 கரண்டி நான் சேர்த்துக்கிறேன். முட்டை மிக்ஸ் வந்து நீங்கள் இவ்வளோ தான் ஊற்றணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் முட்டை சேர்த்துருக்கிறதுனால இது முட்டை ஸ்மெல் அடிக்குமா, கவுச்சி அடிக்குமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துருக்கிறதுனால முட்டையோட கவுச்சி ஸ்மெல்லு சுத்தமாகவே இல்லை. ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் தான் இருந்துச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு பத்திரியாக சேர்த்துட்டு அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு முட்டை மிக்ஸை ஊற்றி எல்லா பீஸையுமே இதே மாதிரி அசம்பிள் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்த்து அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போது நம்ம முட்டை சேர்த்துருக்கிறதுனால வேக வைக்கும்போது நல்லா உப்பி வரும். உப்பி வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கத்தியை வச்சு ஒரு 4-5 ஹோல் போட்டுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம லேயராக வச்சுருக்கிறதுனால ஏர் ஏதாவது லாக்காக இருந்தாலும் இந்த ஹோல் வழியாக வெளியே ரிலீஸ் ஆயிரும். இப்போ சட்டி பத்திரி வேக வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வேஸ்ட்டாக இருக்கிற ஒரு தோசைக்கல்லை நான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தை அது மேலே வச்சுக்கலாம். நம்ம டைரெக்டாக வைக்கும்போது சீக்கிரமாக அடிப்பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம தோசைக்கல் மேலே வைக்கிறோம். என்னோடய பாத்திரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது மூடி. அதனால் நான் இதுக்கு மேலே அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து வச்சுருக்கேன். உங்கள் பாத்திரம் வந்து டைட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த அலுமினியம் ஃபாயில் வைக்க வேண்டியதில்லை. இப்போது மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 40 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக 40 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து அடிப்பகுதியில் தான் நல்லா வெந்திருக்கும். மேலே இருக்கிற பகுதியில் வந்து வேகலை.
ஸோ அதனால் இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போது இந்த பாத்திரத்தோட அளவில் இருக்க ஒரு தட்டு எடுத்து அப்படியே நான் திருப்பி விட்டுக்க போகிறேன். ஈஸியாகவே வந்துடும். ஏன்னா நம்ம கீழே வந்து நெய் தடவி இருக்கிறனால அழகாக கேக் மாதிரி வந்துடும். பாருங்கள், இப்போ கரெக்டாக எந்த இடத்துலையுமே ஒட்டாமல் அழகாக வந்துருச்சு. இப்போ மேல் பகுதி வந்து வேகாமல் இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு தவா வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 2 டீஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது வேகாத பாட் பார்த்திங்கன்னா தட்டுக்கு அடிப்பகுதியில் இருக்குது. ஒரு கரண்டி யூஸ் பண்ணி அழகாக தவாவில் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு லைட்டாக முருக விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் நெய்யை ஓரத்தில் லைட்டாக ஊற்றி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பத்திரி வந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக நல்ல கிறிஸ்பியான சட்டி பத்திரி வந்து கிடச்சிருக்கு. இப்போ சூப்பரான டேஸ்டியான மலபார் ஸ்பெஷல் ஸ்வீட் சட்டி பத்திரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி வந்திருக்குன்னு நம்ம இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். கட் பண்ணும்போதே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இந்த ரெசிபி வந்து இஃப்தார் டைம்லலாம் செய்வாங்க. ப்ளஸ் ரம்ஜான் பக்ரீத் அன்னைக்கெல்லாமே ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவே மலபாரில் இது ரொம்ப ஃபேமஸாக செஞ்சு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.